ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கொடைக்கானல் ட்ரிப் வந்து அது கொஞ்சம் நாளைக்குன்றத விட கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போன ட்ரிப்பு. அதனால் அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் நான் போட்டுட்ருக்கேன். அப்போ நாங்கள் பைக்கில் தான் போனோம் கொடைக்கானல். ஆக்சுவலாக பழனிக்கு பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குதா, ஸோ அங்கேருந்து நாங்கள் பைக்லேயே கொடைக்கானல் வரைக்கும் போயிட்டோம். ரெண்டாவது வீட்டில் வந்து நாங்கள் பொய் சொல்லிட்டு தான் போனோம். ஏன்னா பைக்கில் போகிறோம் அப்படின்னா விட மாட்டாங்க. எதுக்கு வந்து பைக்லலாம் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போக சொல்லுவாங்க, இல்லைனா கார் எதுவும் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க. அதனாலதான் வந்து நாங்க வீட்டுல சொல்லாமே கிளம்பிட்டோம். ஆக்சுவலா போற வழியில பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு வியூ எல்லாமே. ஒரு 2.5 hours அந்த மாதிரியே வந்து கொடைக்கானல் போயிடலாம் எங்க வீட்டுல இருந்து. அப்பதான் டீ குடிக்கலாம்னு ஒரு பக்கம் நிறுத்தணும். அங்க பாத்தீங்கன்னா அதாவது 1000 meters நம்ம மேல இருக்கிறோம் அப்படின்லாம் போட்டிருந்துச்சு ஒரு ஊர்ல. அங்க வந்து ஃபர்ஸ்ட் டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நாங்க வந்து கிளம்பணும். பாத்தீங்கன்னா சபரி காட்டுல வந்துட்டு ஒரு குட்டி டீ கடை. இவ்வளோ தூரம் பழனியிலிருந்து மேலே வந்து இங்கே தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டீ கடையே வருது. அதனால வந்துட்டு காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல, ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்புவோம் அப்படின்ட்டு நான் டீ குடிச்சிட்டு இருக்கிறேன். சுவாதி காஃபியை வந்து ஃபர்ஸ்ட் குடிக்கிறதுனால கேமரா கூட பார்த்துருக்கேன். அருமையாக இருக்குது. பாருங்க எவ்வளவு பெரிய பள்ளத்தாக்குன்னு பயமா இருக்கு. லெஃப்ட்ல தானே போகணும், நாங்க ரைட்ல போயிட்டு இருக்கோம். பயமா இருக்குது அங்க போறது. பாக்குறதுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது, வயிற்ற கலக்குது. கார்ல போனோம்னா எதுவும் தெரியாது, பைக்ல போறனால ஒரு மாதிரி இருக்குது, வயிற்ற கலக்குது. எங்கூட போற அந்த பேரு பாறை ஓட்டி போனோம். 1240 மீட்டர் வந்தாச்சு மேல. இப்ப 240 தான் வந்திருக்கிறோம் அந்த கீழ இருந்து. 240 தான் ஹைட்ல வந்திருக்கோம். சூப்பரா இருக்கு. பயமா இருக்குது பாக்குறதுக்கு. வண்டி ஓட்ட வந்துட்டு திரும்பி பாக்குறதுன்னா வந்துட்டு சீரியா இருக்குது எனக்கு. அதனால வண்டி நிறுத்திட்டு எடுத்துட்டு இருக்கோம், அப்படியே சுத்தி எடு. ஆனா இதெல்லாம் காருக்குள்ள உட்காந்துருக்கீங்க தெரியுமா தெரியல, கதவு பாதி மறைச்சிருது, கீழே வரைக்கும் தெரியுது வண்டியில வரங்காட்டி. பள்ளத்தாக்கு கீழே வரைக்கும் தெரியுது ஃபுல்லா. 1250 நம்ம வந்து மலை மேல ஏறல, நம்ம வந்து நார்மல் ரோட்ல தான் போயிருக்கோம். லெஃப்ட் சைடு திரும்பவே மாட்டேங்கிறா, ரைட்ல பாறையை பார்த்துட்டு நம்ம தரையில தான் போய்கிட்டு இருக்கிறோம் பாறையை ஒட்டி அப்படின்ட்டு டைலாக் பேசிட்டு இருக்கிறா சுவாதி. சரி அப்படியே நம்ம ரைட ஸ்டார்ட். அது இந்த சைடுல அந்த இது வைக்கவே இல்லை பாருடா, அநியாயத்துக்கு ஊண்டு வச்சிருக்காங்க. தண்ணி பாரு, அது மேல இருந்து தண்ணி வர்றது, மலை மேல இருந்து. ஊத்தலாம் ஆத்துல தாண்டா வந்து ஊத்து இது பண்ணுவாங்க. ரைட் சைடு திரும்பிடாத. இங்க பாருங்க எல்லோ கலர் பூ சூப்பரா இருக்குது இல்ல. இந்த கொடைக்கானல் ட்ரிப்பு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிப்புனே வெளியே கிளம்புனது. வீட்டில் இருக்கவங்க கூட எல்லாம் சேர்ந்து போயிருக்கோம். அதாவது ஜோத்பூர், ஜெய்ப்பூர் அந்த மாதிரி பிளேசஸ்க்குலாம் போயிருக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு, அதாவது 2019. அதுக்கப்புறம் நாங்களே வந்து தனியாக ட்ரிப்புன்னு போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கொடைக்கானல் தான் போனோம். ஸோ ரொம்ப வந்து ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. அதுவும் பைக்கில் வர ட்ராவல் பண்ணோமா, அதனால இந்த வியூ தான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு பழனி கோவில் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கீழே என் ஹஸ்பண்ட் காமிச்சிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் அங்கே தான் இருக்குது. பட் ஃபுல்லாக ஃபாகாக இருந்தனால உங்களுக்கு வந்து சரியா தெரியல. நாங்களே வந்து ரொம்ப நேரம் தேடி கண்டுபிடிச்சு தான் பார்த்தோம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அநேகமா தெரியாதுன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல சென்டர்ல இருக்குது. ஸோ இந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போகிற வழியில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த தைல மரம்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இருந்துச்சு. சூப்பராக அப்படியே வியூஸ்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். அதுவும் இது வந்து நாங்கள் வின்டர் டைமில் போனோம், ஒரு அக்டோபர் நவம்பர் மந்த் போல் போனோம். அதனால கொஞ்சம் நல்லா கூலிங்காக சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. மேலே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்னதாக வீடாட்டம் இருக்கலாம். அதுக்கு எங்கேருந்து வழி இருக்குதுன்னு கூட எங்களுக்கு தெரியல ஆக்சுவலாக பார்க்கும்போது. அதான் வந்து பேசிகிட்டே போயிட்டு இருந்தோம், அதுக்கு எப்படி வழி இருக்கும், அதுக்கப்புறமா எப்படி வந்து அங்கே எல்லாம் வந்து திங்ஸ்லாம் கொண்டு போயிருப்பாங்க, அதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம். வியூ எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு நம்ம வந்து மேலே ஹில்ஸ்க்கு மேலே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கொடைக்கானல் வந்துடும். அதாவது 10 kilometers போட்டிருந்துச்சு பார்த்தீங்களா. அது
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது என்ன வியூ பாயிண்ட்னா பாலார் டேம் இருக்குல்ல பழனியில, அதோட வியூ பாயிண்ட். அது போற வழியில உங்களுக்கு போட்ஸ்லாம் இருக்கும், என்னென்ன வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லாஸ்ட்ல உங்களுக்கு தெரியுது பாருங்களே, அங்க நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கிறேன் பாருங்களேன் 2 ஹில்ஸுக்கு நடுவில், அதுதான் வந்து அந்த டேம். ஃபுல்லா ஃபாகா இருந்துச்சு வின்டர் டைம்ன்றனால. ஆனா பாக்குறதுக்கு வியூ வந்து எங்களுக்கு டைரக்டா பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சுது. அதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி தண்ணிலாம் போயிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் கொடைக்கானல் என்ட்ரு ஆயாச்சு. அந்த செக் போஸ்ட் இருக்குல்ல சில்வர் ஃபால்ஸ்க்கு முன்னாடி, அந்த செக் போஸ்ட்டு. இது வந்து நாங்கள் கொரோனா டைமில் போயிருந்தோம். ஸோ செக்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருந்துச்சு அந்த டைமில். இ பாஸ் அதெல்லாமே வந்து நிறைய செக் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நிறைய டைம் இருக்கு, அதாவது ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ ஒரு டைம் வந்தோம், காலேஜ் டூர் ஒரு டைம் கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ 2 டைம் வந்திருக்கேன். அதுக்கப்புறமா குழந்தையா இருக்கும்போது ஒரு தடவை தூக்கிட்டு வந்தேன்னு சொன்னாங்க, பட் அது வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. இது வந்து 4th டைம் விவரம் தெரிஞ்சு, இது வந்து 3rd டைம் நான் கொடைக்கானல் வர்றேன். ரொம்ப பக்கம் தான் எங்க வீட்டுல இருந்து, அதனால இப்போ நம்ம வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் சில்வர் ஃபால்ஸ் தான் போய் நம்ம பார்க்க போறோம். கூட்டமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருந்துச்சு, குளிர்காலம். 2வது வந்து இந்த கொரோனா டைம்ன்றனால கூட்டமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. சில்வர் ஃபால்ஸ் தான் நம்ம இப்போ வந்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் போய் பைக்லாம் பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். நீங்கள் எப்போவுமே கொடைக்கானல் வந்து 2-3 வே இருக்கு, அதாவது பழனி வழியாக போகலாம், அதுக்கப்புறம் திண்டுக்கல்ல இருந்து போகலாம், சரி தேனியிலிருந்து வரலாம், இந்த மாதிரி நிறையா ரூட்ஸ் இருக்குது. பட் பழனி சைடு இருந்து போனீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உங்களுக்கு சில்வர் ஃபால்ஸ் தான். இது ரோட்டு மேலேயே இருக்கும், அதனால ஈஸியாக போய்க்கலாம். செம்மையா தண்ணி அது வெள்ளையா உழுகுறதுனால சில்வர் ஃபால்ஸ்னு வச்சிருப்பாங்களோ பேரு. எல்லா பக்கம் ஃபால்ஸ் வெள்ளையா தான் தண்ணி இருக்கும். அப்படியா தெரியல. இங்கே ஒரு அப்படியே ஒரு ரைடர் டீம் போயிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கேட்டு உள்ள சில்வர் ஃபால்ஸ் பக்கமாக போகிறதுக்கு. எங்கே இருக்கிறோம்? ஆமாம், இங்கேருந்து வந்தோம்னே தெரியல. இப்போ இது கொடைக்கானல் மேப். இப்போ தான் என்ட்ரு ஆகிறோம். ஆனால் சில்வர் ஃபால்ஸ் வந்தாச்சு நம்ம. இங்கே தண்ணி விழுந்து அழகாக படிப்படியாக வருது. போகலாம். இங்கே கேட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க பாரு. இங்கே ஒரு கேட் இருக்கு பாரு. தெரியல, தண்ணிக்கு நேரம் போக முடியாது போல். இங்கே ஆனால் குளிக்க அலோவ் பண்ணுறது கிடையாது. இங்கே வருது அப்படியே மேலேருந்து சூப்பராக. ஆமாம், சில்வர் ஃபால்ஸ் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்துட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் பிளேசஸ்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. ஃபஸ்ட்டு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போனோம். இங்கே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லியும் ரோஸ்ட்டு இதான் வந்து வாங்கி சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போயிட்டு பில்லர் ராக்கு, அதுக்கப்புறமா மற்ற இந்த குணா கேவ் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போய் பார்க்கலான்ற ஐடியாவில் தான் போனோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போகிற வழியில் வந்து உங்களுக்கு என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன். ஆனா வியூ தாங்க சூப்பரா இருந்துச்சு. ஆனா கொடைக்கானல் வந்து அது ஒரு மாதிரி சும்மா ஒரு 2 days போயிட்டு வந்தா கூட ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஹில் ஸ்டேஷன்றனால ரொம்ப இந்த மேட்ல எல்லாம் போகும்போது செம பயமா இருந்துச்சு. அது பைக் வேறையா, எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அதுல போகும்போது. ஃபர்ஸ்ட் போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு லேக் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. அங்கதான் வந்து நின்று பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படியே உங்களுக்கு ஃபுல்லா நான் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. உண்மையா இருக்குது வியூ. அந்த லாஸ்ட்ல பார்த்தா அந்த மலை மேலே அப்படியே மேகம் உரைச்சிட்டு போகிறது செம்ம வியூவாக இருக்குது. எல்லா மலையும் தாண்டிட்டு வந்துட்டோம் நம்ம. எங்கே இருக்கிறோம்னே தெரில. அது ஆமாம், எவ்வளோ பெரிய லேக் பாரு. அப்படி லேக்கை சுற்றி சைக்கிளிங் பண்ணலாம் போல. அதுதான் லேக்குக்கு அங்கே தான் இது இருக்கும், ஹார்ஸ் ரைடு பண்ணுறது, சைக்கிளிங்கு அதெல்லாம் இருக்கும். உன்னை வேணா குதிரையில் ஏற்றி விட்றோம் போ. ஓகே, அவ்வளோதான் பார்த்தாச்சு. அடுத்து என்ன ஸ்பாட்டு? அடுத்து பில்லர் ராக்கில் போயிட்டு பார்ப்போம். கொடைக்கானல் வந்தப்ப இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டு கரண்ட் வேலியில் போய் கையை வச்சுருந்தாங்க. ஐயோ, உனக்கு எப்போ பார்த்தாலும் கரண்ட்ல கை வைக்கிறது தானே வேலை. இதே இடத்த எனக்கு நல்லா ஞாபகம் வருது. திரும்பி ரீகால் ஆகுது. நான் இங்கே கரண்ட் வேலி இங்கே போய் வச்ச கையை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பில்லர் ராக், அதுக்கப்புறம் இந்த சூசைட் பாயிண்ட் அதெல்லாம் பார்க்கலான்னு போனோம். ஆனால் அங்கே வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டுன்ட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் கொரோனா டைமில் போனதுனால, கொரோனா கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போனோம். இருந்தாலும் அப்போவே வந்து எல்லாமே க்ளோஸ்டுன்னு சொன்னாங்க. இது வந்து இந்த கல்ஃப் கிரவுண்டு
ஸோ இது ரிட்டர்ன் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். அது வந்து க்ளோஸ்டுன்னு சொன்னதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்கள் திரும்பி வந்துட்டோம். கல்ஃப் கோட் மட்டும் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மரத்துக்குள்ளே வந்துட்டு புகையாட்ட தெரியறதெல்லாம் அது புகை கிடையாது, அப்படியே க்ளவுட் மூவ் ஆகி போய்கிட்டு இருக்குது. சன்லைட் வந்துருச்சு, செம்மையா இருக்குது. இங்க போகுது பாருங்க, இந்த மரத்துக்குள்ள வந்துட்டு வெள்ளையா புகையா தெரியறதெல்லாம் வந்துட்டு கிளவுட் அப்படியே அந்த வீட்டு மேல உரசிட்டு போகுது. இந்த வீடு எவ்வளோன்னு கேட்டு வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். மேகம் உரசும் வீடு. கல்ஃப் கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, சும்மா அந்த கிரவுண்டு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வேலி மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.